ஹாய் மக்களே, நான் மோனிகா கிறிஸ்டினா. பிக் பாஸ் காமன் மேனோட ஃபர்ஸ்ட் எபிசோடில் ஃபர்ஸ்ட் ரிஜெக்ட் ஆன கண்டெஸ்டண்ட்டும் நான் தான். ஃபர்ஸ்ட் எபிசோட் பார்த்தோன்னே எனக்கு செம்ம டிசப்பாயின்மெண்ட்டு. அதனால தான் இந்த வீடியோ போட்டேன். பிகாஸ் நான் பண்ண ஒரு 100%ல் ஜஸ்ட் ஒரு 10% தான் அவங்க காட்டியிருக்காங்க. நான் பண்ணதில் அட்லீஸ்ட் ஒரு 80% காட்டி அதுக்கப்புறமா என்னை ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்கன்னு காட்டி அதுக்கப்புறமா இஃப் த என்டையர் வேர்ல்டு இஸ் சேயிங் ஐ டோன்ட் ஹாவ் அ ப்ராப்ளம். நம்மளோட பேஷன் ஒன்று இருக்குல்ல, அது உள்ளுக்குள்ள எப்பயுமே தானே இருக்கும். ஸோ அதுக்கான பிளாட்ஃபார்மாக தான் நான் பிக் பாஸ் பார்த்தேன். பிகாஸ் அந்த இடத்துல நம்ம நம்மளா இருக்கலாம். பட் ஆனால் அதுக்கான வேல்யூ இல்லையோன்னு தோணுச்சு. ஏன்னா அவங்க என்கிட்ட இன்ட்ரடக்ஷன் கேட்கும்போது நான் அவ்வளோ விஷயம் சொல்லியிருக்கேன். ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப சென்சிட்டிவான ரொம்ப பர்சனலான ஒரு விஷயம் அப்படின்னா, எங்கள் அப்பாவை சின்ன வயசில் எங்கள் அப்பா என்னை விட்டுட்டு போயிட்டாரு. அவரை நான் தேடி கண்டுபிடிச்சி 27 years லேட்டர் அவரை நான் ஃபேஸ்புக்கில் தேடி கண்டுபிடிச்சி அவர் கூட போய் சேர்ந்த ஒரு விஷயம். இப்போ எல்லாரையுமே நான் பார்த்துக்கிறேன். அந்த நிலைமையில நான் இருக்கேன். இது என்னோட சாதனை. அவங்க அதுக்கு இதெல்லாம் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் ராஜு ஒரு ரியாக்ஷன் கொடுத்தாங்க. என்னன்னா, இந்த என்ன யாருக்குமே லைஃப்ல இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஃபெல்ட் இட் வாஸ் வெரி இன்சென்சிட்டிவ். அப்பா இல்லாத உங்களுக்கு மட்டும்தான் அந்த ஒரு கஷ்டம் தெரியும் இல்லையா? அவ்வளோ சொன்னதுக்கு அப்புறமும் என்கிட்ட கேட்குறாங்க, நீங்க லைஃப்ல நான் சாதிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போதான் அந்த எபிசோட்ல வந்திருக்குல்ல, நான் இங்க நிக்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு. தனியாக ஸ்ட்ரகிள் பண்ணி ஒரு கரியரில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதா இருக்கட்டும், ஃபினான்ஷியலி இண்டிபெண்ட்டாக இருக்கிறதா இருக்கட்டும், இல்லை 8 மாதம் குழந்தையா இருக்கும் போது என்னை விட்டுட்டு போன எங்கள் அப்பாவை தேடி கண்டுபிடிச்சதா இருக்கட்டும், இதெல்லாம் தான் என்னோட சாதனை. ஒரு காமன் மேனாக இதுதான் சாதனைகளாக இருக்கும் இல்லையா? ஆனால் அவங்க அப்படி கேட்கும்போது பிக் பாஸ் காமன் மேன் ஷோவில் போய் நிற்கிறதுமே ஒரு சாதனையாக தான் நான் பார்த்தேன். ஏன்னா எந்த சப்போர்ட்டுமே இல்லை. நம்ம தனியாக ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணுறோம் அப்படின்னா அது எனக்கு பெருசாக தோணுச்சு. ஆனால் அவங்க எதுவுமே காட்டலை. டு அன் எக்ஸ்டென்ட் அவங்க இவ்வளோ சொன்னதுக்கு அப்புறமாவும் என்கிட்ட சொன்ன ஒரு விஷயம்னா, நீங்கள் ரொம்ப எமோஷ்னலாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. எமோஷன் ஐ திங்க் இஸ் அ பார்ட் ஆஃப் ஹியூமன் நேச்சர். இது அவங்க சொன்னதுக்கு மாயா she pitched in and she said being emotional is not wrong. In fact எமோஷனலாக இருக்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு குவாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. நான் அந்த இடத்துல இருந்தேன்னா நான் அவங்களை கண்டிப்பாக செலக்ட் பண்ணியிருப்பேன்னு சொன்னாங்க என்கிட்ட. அதுக்கப்புறமா இது எல்லாமே கேமரால தான் நடந்துச்சு. அதுக்கப்புறமா டிஸ்கஷன் நடந்துச்சு, செலக்ட் பண்ணலாமா ரிஜெக்ட் பண்ணலாமா அந்த மாதிரி ஒரு டிஸ்கஷன் நடந்துட்டு இருக்கும்போது ஓவியா அவங்களோட ஒப்பீனியன் சொல்லுவாங்க இல்லையா? அவங்க மைக்ல சொன்ன ஒப்பீனியன் என்னன்னா, you're a very sweet girl and I think she's been through a lot of things in life and she's extremely strong. இந்த வார்த்தையை I'm telling you word by word she said that. இதுவுமே போடல. ஸோ இவ்வளோ நேரம் இன்ட்ரடக்ஷன் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் பாட்டுக்கு வந்தப்போ உங்ககிட்ட என்ன திறமைகள் இருக்கு அப்படின்னு கேட்டாங்க. அந்த திறமைகள் சொல்லும் போது நான் சொன்னேன், எனக்கு ஆக்டிங் வரும், எனக்கு டான்ஸ் வரும். ராஜு எனக்கு ஒரு சிச்சுவேஷன் கொடுத்தாங்க. என்னன்னா, கொழாடி சண்டை போடணும். அது மாயாவும் நானும் சண்டை போடணும். அது அவர் தான் ஒரு ஹஸ்பண்ட் 2 பேரும் சண்டை போட்டுக்கிறேன்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் கொடுத்தாங்க. நான் அதையுமே பண்ணேன். இது எபிசோடோட ப்ரோமோலையும் போட்டிருந்தாங்க, ஒரு சின்ன கிளிப் இருந்துச்சு. பட் ஆனால் அதையுமே காட்டவே இல்லை. ஸோ இந்த என்டையர் ஜட்ஜ்மெண்ட்லேயுமே ஆரி ரொம்ப நியூட்ரலாக எதுவுமே சொல்லாமல் இருந்தார். ஓவியா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பொண்ணு ரொம்ப ஸ்வீட்டு ரொம்ப ஸ்ட்ராங்குன்ற மாதிரி சொல்லிட்டு விட்டாங்க. மாயா இன்ஃபேக்ட் என்கிட்ட டைரெக்டாக ஆன் கேமரா சொல்கிறாங்க, நான் உங்களை தான் செலக்ட் பண்ணியிருப்பேன்னு சொல்லி. இத்தனை ஒரு 4 பேர் இருக்க இடத்துல 3 பேர் சொல்கிறாங்க. ஆனால் ராஜு மட்டும் சொல்லி இது எல்லாமே ராஜுவா ஒரு டிசிஷன் எடுத்த மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. இட்ஸ் பியூர்லி பேஸ்ட் ஆன் வாட் ராஜு ஃபெல்ட் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஏன்னா அவங்க ஒரு காமெடியோ இல்லை எதுவோ அவங்கள மாதிரி கேரக்டரை எதிர்பார்க்குறாங்களோ அப்படின்ற மாதிரி he is able to relate to. பட் ஆனால் இட் கான் பி ஹிம். நாட் எவ்ரிபடி கேன் பி ஹிம். இல்லை, தனியாக ஒருத்தவங்கள இண்டிவிஜுவலாக தான் ஜட்ஜ் பண்ணியிருக்கணும். ஐ திங்க் they were very soon to judge, especially ராஜு. ஸோ ப்ராபப்ளி அவங்க ஏதோ பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பாங்க போல இருக்கு. எப்படி சொல்றது, சம்மந்தம் இல்லாமல் பேசணும், அழுவணும்னு சொல்லும்போது அழுவணும், இல்லைன்னா தேவையில்லாமல் சண்டை போடணும். அதெல்லாம் எதுக்குங்க நம்ம பண்ணுவோம்? ஒரு ரீசன் இருக்குன்னா சண்டை போடலாம். ஒரு ரீசன் இருக்கணும்ல அழுவுறதுக்கு. சும்மா அழுவணும், சும்மா சண்டை போடணும் அப்படின்னா ஐ ஃபெல்ட் இட் வாஸ் டூ டெலிபரேட். ரொம்ப நடிக்கிற மாதிரி இருக்குமோன்னு தோணுச்சு. அதனால நான் நானா இருந்தேன். பட் ஆனால் அது எதுவுமே போடாமல் எதுவுமே காட்டாமல் அவங்க பாட்டு சின்னதாக போட்டு அமுச்சு விட்ட மாதிரி அவங்க காட்டிட்டாங்க. எனக்கு அது ரொம்ப ரொம்ப அன்ஃபேராக இருந்துச்சு. எனக்கு ஓகே, இஃப் நீங்கள் ஒரு ப்ரொஃபைல் வச்சுருக்கீங்க, அதில் நான் ஃபிட் ஆகலைன்னா பரவாயில்ல, எனக்கு பிரச்சனை இல்லை. எந்த அளவுக்கு இன்சல்ட் பண்ணாங்கன்னா எனக்கு ரொம்ப ஐ வாஸ் டேக்கன் அ பேக். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. எப்படி ஒருத்தவங்களால இவ்வளோ இன்சென்சிட்டிவாக இருக்க முடியும்? ராஜு ஆக்சுவலி இஸ் somebody who I really like and I used to really appreciate his talent and all of that. I really respected him a lot. But I really respect him still for his talents. But ஆனால் அவங்க அப்படி ஒருத்தவங்க
கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறப்போ அதை வந்து ரொம்ப இன்சென்சிட்டிவாக இதெல்லாம் யாருக்கும் நடந்தது இல்லையா அப்படின்ட்டு ரொம்ப கேஷுவலாக சொன்னது வந்து கஷ்டமாயிடுச்சு எனக்கு. அதுக்கப்புறம் நான் என்ன பேசணும்னு தெரியல. ஐ வாஸ் ஜோக்கிங். எனக்கு தொண்டெல்லாம் ஹெவி ஆகி ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு மனசில். அண்ட் அப்போதான் வந்து எனக்கு ஒரு 3 கார்டு, அந்த க்ரீன், ரெட், எல்லோ எல்லாமே காட்டி இதில் நீங்கள் இது சூஸ் பண்ணால் என்ன பண்ணுவீங்க, இது பண்ணால் என்ன பண்ணுவீங்க அப்படி கேட்டாங்க. அதுக்கு மேலே எனக்கு அங்கே எதுவுமே பண்ணுறதுக்கு தோணலை. பட் இட்ஸ் ஓகே. ஐ மீன், திஸ் இஸ் நாட் தி எண்ட் ஆஃப் மை ஜர்னி, ஆர் ஐ டோன்ட் see it like that. I have always fought for my place in life, and I will still continue to do that. Thank you so much for all the people who supported me, and it is okay for all the people who think I didn't do anything. Now that you know, thank you. பலரும் எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த பிக் பாஸ் தமிழ் தி காமன் மேன் ஷோ நேற்று ஸ்டார்ட் ஆகியிருந்துச்சு. மொத்தம் 50 பேர் இந்த ரவுண்டில் செலக்ட் ஆகியிருக்காங்க. இதிலிருந்து 5 பேர் பிக் பாஸ் 10ல் கலந்துக்க போகிறாங்க. அந்த வகையில் ஃபர்ஸ்ட் எபிசோட்ல இருந்து இன்டர்வியூ ரவுண்டில் செகண்ட் கண்டஸ்டண்ட்டாக கிறிஸ்டினா வந்திருந்தாங்க. இவங்க ஜட்ஜஸை எதிர்பார்த்த அளவுக்கு இம்ப்ரெஸ் பண்ணலன்னு சொல்லி ஜட்ஜஸ் இவங்களை எலிமினேட் பண்ணியிருந்தாங்க. இப்படி இருக்கிற நிலையில் தன்னை எலிமினேட் பண்ணது ரொம்ப அன்ஃபேர்னு சொல்லி கிறிஸ்டினா இந்த வீடியோவை ஷேர் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த வீடியோ தான் சோஷியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு இருக்கு. இந்த வீடியோவில் கிறிஸ்டினா பார்த்தீங்கன்னா ராஜுவோட ஜட்ஜ்மெண்ட் தான் ரொம்ப தப்பாக இருந்துச்சுன்ற மாதிரி சொல்லி ராஜுவை கடுமையாக விமர்சிச்சிருக்கிறது மக்கள் மத்தியில் பேசும் பொருளாகிருக்கு. மேலும் கிறிஸ்டினா பார்த்தீங்கன்னா இது அன்ஃபேர்னு சொல்லி இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரி வச்சிருக்காங்க. அப்புறம் ராஜு மட்டும் டிசைட் பண்ணி இவங்களை எலிமினேட் பண்ண மாதிரி தெரியுதுன்னு சொல்லியிருக்கிற ஒரு போஸ்டையும் ஸ்டோரியில் ஷேர் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த விஷயம் தான் சோஷியல் மீடியாவில் விவாத பொருளாகிருக்கு. ஸோ கிறிஸ்டினாவோட எலிமினேஷன் பற்றி உங்களோட கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த மாதிரியான அப்டேட்ஸுக்கு நம்ம என்டர்டைன்மெண்ட் ஃபேக்டரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.